நம்மள சில பேர் வந்து ப்ளவுஸ் எல்லாம் தச்சு முடித்ததுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுறதுலாம் மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கொக்கி பட்டி தனியாகவும் நூல் பட்டி தனியாகவும் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்படி பேக் சைடையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை வச்சே நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம். இப்போ அந்த அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். இது வந்து கொக்கி பட்டியை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸில் வந்து கரெக்டான அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நூல் பட்டிக்கும் மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடும் ரெண்டாக இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறவு நம்ம அளவு ப்ளவுஸையும் ரெண்டாக மடித்து வச்சுட்டு இப்படி தையல் எங்கிட்டு வருதோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். இந்த மார்க் பண்ணதுக்கப்புறவு நம்ம தைக்கக்கூடிய அந்த ப்ளவுஸில் முன் பக்கத்தையும் பின் பக்கத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சு பாருங்கள். மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு வந்து என்ன ஆகும்னா 1/2 இன்ச்சு தள்ளிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த 1/2 இன்ச்சு ஹாம்கோல்கிட்டையும் தள்ளிட்டு வந்துடுச்சு. அதே மாதிரி கைக்கும் 1/2 இன்ச்சு தள்ளிட்டு வந்துடும். நம்ம கரெக்டாக ஜஸ்ட்டு அளவு எடுத்து தான் நம்ம கட் பண்ணியிருப்போம் துணி. அப்போ 1/2 இன்ச்சு நம்ம தையல்லே தள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு கிட்ட வந்து டைட்டாக ஆயிரும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே என்ன செஞ்சுருப்போம், இடுப்பு அகலத்தை எடுத்து அதை 4ஆக டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் தையலுக்கான 1/2 இன்ச்சையும் விட்டுட்டு தான் நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணியிருப்போம். அப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரே மாதிரி நேராக வச்சுட்டு அந்த சைடு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு பின்னு குத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பின்னு குத்திக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் இடுப்பு அகலத்தை நம்ம பார்க்கலாம். இடுப்பு அகலம் அளவு ப்ளவுஸில் எவ்வளவு இருக்கோ அதே அளவை அப்படியே கொண்டுட்டு வந்து நம்ம தைக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ்லையும் நம்ம அளவு பார்த்துக்கலாம். இப்போது கொக்கி பட்டியிலேருந்தே கரெக்டாக வச்சு எடுத்துகிட்டு நூல் பட்டி முடிகிற வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா 28 சைஸ் இருக்குது. இப்போ இந்த 28 சைஸு அளவு ப்ளவுஸில் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 28 சைஸு இதில் வருதான்னு பார்க்கும்போது நமக்கு இதில் 28 சைஸுக்கு மேலேயே வருது. 29.25 வந்திருக்கு. அப்போது 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது. இந்த 1.25 இன்ச்சை நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நேராக நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இடுப்புக்கு வந்து 28 சைஸு நமக்கு வந்துடும். இப்போது அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் முன்னே பின்னே தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துரும். நீங்கள் அந்த மாதிரி தைக்காமல் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.